வணக்கம் அனைவருக்கும். இந்த வீடியோவில் இன்று நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் வானிலை மாற்றத்தில் சொராயசிஸ் நோயாளிகள் எப்படி கவனிக்க வேண்டும், எதை பின்பற்ற வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பதையும். ஆகவே நேரம் வீணாக்காமல் முதலில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். எப்போது வானிலை மாற்றம் ஏற்படுகிறதோ அந்த நேரத்தில் நாம் பேசுவது அது கோடையில் இருந்து மழைக்காலம், மழைக்காலத்திலிருந்து இலையுதிர் பருவம், இலையுதிர் பருவத்திலிருந்து குளிர்காலம், குளிர்காலத்திலிருந்து வசந்தம், வசந்தத்திலிருந்து மீண்டும் கோடை வரலாம் என்பதாகும். அப்படி என்றால் ஒவ்வொரு பருவ மாற்றத்திலும் நீங்கள் உண்மையுடன், புத்திசாலித்தனமாக, மனதுடன் கவனமாக நடக்க வேண்டும். அதனால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது பருவ மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் உடலுக்கு ஏற்ப, பருவத்திற்கு ஏற்ப வரும் காய்கறிகள் அல்லது உணவுகளை உங்கள் உணவு பழக்கத்திற்கு ஏற்ப ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். எதுவும் வேண்டுமானால் சாப்பிடத் தொடங்க வேண்டாம். உதாரணமாக, கோடை வந்ததும் நோயாளிகள் மாம்பழம் சாப்பிடத் தொடங்குகிறார்கள். இதனால் சோராயசிஸ் அதிகரிக்கிறது. அல்லது குளிர்காலம் வந்ததும் அவர்களுக்கு பொருந்தாத டெயரி பொருட்களை சாப்பிடுகிறார்கள். சூடான பால், ஸ்வாரே, உலர்ந்த பேரிச்சம்பழம் போன்றவற்றை பின்பற்றக்கூடாது. நீங்கள் கவனமாக நடக்க வேண்டும். உங்கள் சோராயசிஸை தூண்டக்கூடிய விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். அவற்றை தவிர்த்து பருவத்திற்கு ஏற்ப பழங்கள் முன்னுரிமை அளிக்கவும், உங்கள் உடலின் தேவையும் விருப்பத்தையும் புரிந்து கொள்ளவும். இரண்டாவது, நீங்கள் செய்ய வேண்டியது நீர்ப்பசை பராமரிப்பதாகும். கோடையில் நீங்கள் தண்ணீர் குடிக்க வேண்டும். விஷ பொருட்களை வெளியேற்ற வேண்டும். தண்ணீர் குடித்தால் உலர்ச்சி குறையும், வயிறு சுத்தமாக இருக்கும், சிறுநீர் வெளியேறும், விஷ பொருட்கள் வெளியேற்றப்படுவதை உறுதி செய்யலாம். அடுத்ததாக, உடலை நீர்ப்பசை நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பதோடு வெளிப்புறமாகவும் தோலை ஈரப்பதமாக வைத்திருக்க வேண்டும். அடிக்கடி ஈரப்பதப்படுத்தும் கிரீம் பயன்படுத்த வேண்டும். எந்த பருவமாக இருந்தாலும், குறிப்பாக குளிர்காலத்தில் அல்லது வெயில் காலத்திலும் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது பல்வேறு தோல் சிக்கல்கள் ஏற்படலாம். அப்போது தொடர்ந்து ஈரப்பதப்படுத்த வேண்டும் மற்றும் மூலிகை லோஷன்களை முன்னுரிமை அளிக்க வேண்டும். எந்த ஒரு ஸ்டீராய்டு அடிப்படையிலான கிரீம்களையும் பயன்படுத்தக்கூடாது. அடுத்ததாக, உங்கள் பித்தத்தை சமநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, வாதம் மற்றும் பித்தம் சமநிலையிலிருந்து வெளியேறும் போது சோரையாசிஸ் தூண்டப்படும். எனவே நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவு வாதம் மற்றும் பித்தத்தை சமநிலைப்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும். நீங்கள் புளிப்பான உணவுகளை அதிகமாக சாப்பிட மாட்டீர்கள். நீங்கள் விலங்கு புரதங்களை அதிகமாக எடுத்துக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் மதுபானம் அருந்த மாட்டீர்கள். வெளியிலிருந்து வாங்கிய உணவை தவிர்ப்பீர்கள். அப்படின்னால் இந்த உணவு முறை தொடர்ந்து பின்பற்றப்பட்டால் உங்கள் தோஷங்கள் சமநிலையில் இருக்கும். அதனால் உங்கள் சோராயசிஸ் தூண்டப்படாது. அடுத்ததாக, நீங்கள் கவனிக்க வேண்டியது, நீங்கள் மென்மையான டிடாக்ஸ் செய்து கொண்டிருக்க வேண்டும். உதாரணத்திற்கு, வியன்மை ஏற்பட்டால் நீங்கள் எந்த ஒரு திரிபலாசூரணத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். கூகுள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம். இதனால் வயிறு சுத்தமாக இருக்கும். மலச்சிக்கல் ஆகாமல் இருக்க வேண்டும். வயிறு சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அதற்கு பிறகு நீங்கள் எந்த ஒரு பஞ்சகர்மா சிகிச்சையையும் தேர்வு செய்யலாம். குறுகிய கால சிகிச்சைகளில் உங்களுக்கு மசாஜ் செய்யப்படலாம், ஸ்டீம் கொடுக்கப்படலாம் அல்லது எண்ணெய் மூலம் சுத்திகரிப்பு செய்யப்படலாம். இதில் சோராயசிஸ் தூண்டப்படாது. தோல் நன்றாக மாறும். இந்த சிகிச்சைகளில் சிறிய செயல்முறைகளை நீங்கள் பின்பற்றலாம். கடைசியில் உங்கள் தோலை பாதுகாத்து வைத்திருக்க வேண்டும். வெதரின் மாற்றத்தால் குளிர்ந்த காற்றுகள் அல்லது அதிக வெப்பம் இருந்தால் உங்கள் தோலை மூடி வைத்து கொண்டு செல்லுங்கள். தோலை பாதுகாத்து தொடர்ந்து ஈரப்பதம் வைத்து கொண்டு செல்லுங்கள். இதனால் எந்த ஒரு காலநிலை மாற்றத்திலும் உங்கள் சோராயசிஸ் தூண்டப்படாது. இப்போது நான் பேச போகிறேன் நீங்கள் தவிர்க்க வேண்டிய மற்றும் முற்றிலும் பின்பற்றக்கூடாத விஷயங்கள் என்னவென்று. முதலில், சிறிய அறிகுறிகளை புறக்கணிக்க கூடாது. ஏனெனில் சிறிது அரிப்பு இருந்தால் கூட சொராயசிஸ் அதிகரித்து ஆழமான வெட்டுகள், காயங்கள் ஏற்படலாம். இதை தவிர்க்க கூடாது. எங்கே அரிப்பு ஏற்பட்டாலும் உடனே அந்த இடத்தில் ஈரப்பதம் சேர்க்க வேண்டும். அதற்கு பதிலாக அந்த இடத்தை அரிப்பது, சுரண்டுவது தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் சூடான ஷவர்களை எடுக்கக்கூடாது. எந்த ஒரு காலநிலையிலும் உங்கள் நீரின் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸாக இருக்க வேண்டும். சாதாரண நீரால் நீங்கள் ஷவர் எடுக்கலாம். குளிர்ந்த நீராலும் ஷவர் எடுக்கலாம். ஆனால் சூடான ஷவர்களை நான் பரிந்துரைக்கவில்லை. அதை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு பொருளும் அதன் இயல்புக்கு எதிராக இருப்பதை சாப்பிடக்கூடாது. உதாரணத்திற்கு, பாலை பயன்படுத்தி பழங்களை சேர்த்து ஷேக் செய்து குடிப்பது, அதை செய்யக்கூடாது. மீன் சாப்பிட்ட பிறகு பால் குடிப்பது போல அதை செய்யக்கூடாது. எந்த உணவும் ஒன்றுக்கொன்று விரோதமானது அல்லது இயல்பில் எதிர்மறையானது என்றால் அதை தவிர்க்க வேண்டும். குளிர்ந்த உணவுக்கு மேல் சூடானது, சூடான உணவுக்கு மேல் குளிர்ந்தது, புளிப்புடன் இனிப்பு, இனிப்புடன் புளிப்பு அல்லது பாலுடன் எந்த பழமும் சேர்த்து சாப்பிடுவது போன்ற கலவைகளை தவிர்க்க வேண்டும். சிறிது இடைவெளியில் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். மேலும் உங்கள் சொராயசிஸை தூண்டக்கூடியதை தவிர்த்து உங்களுக்கு ஏற்ற உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் அதிகமாக ஸ்டீராய்டு அடங்கிய பொருட்களை பயன்படுத்த வேண்டாம்.
நீங்கள் மென்மையான உடல் கழுவும் திரவம், ஹெர்பல் லோஷன் போன்றவற்றை பயன்படுத்தி அதனால் தோலை ஈரப்பதமாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஸ்டீராய்டு அடங்கிய பொருட்களை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் ஸ்டீராய்டுகளை பயன்படுத்தினால் அது நல்லதல்ல. அதன் பிறகு நீங்கள் அவை பயன்படுத்துவதை நிறுத்தினால் நோய் அதிகமாக வெளிப்படுகிறது மற்றும் உங்கள் தோலையும் சேதப்படுத்துகிறது. எனவே இந்த சிறிய விஷயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக, நீங்கள் உங்கள் நோயை ஒடுக்காமல் உண்மையில் அதை குணப்படுத்தும், உள்ளிருந்து சிகிச்சை செய்யும் மற்றும் குணமாக்கும் சிகிச்சையை எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த பருவத்திலும் மன அழுத்தம் எடுத்த வேண்டாம். மேலும் உங்கள் சொராயசிஸை அது குணமாகிவிட்டால் மறந்து விடுங்கள். ஏனெனில் நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் மனதில் ஆம், சொராயசிஸ் திரும்ப வந்துவிடும், இப்போது பருவம் மாறுகிறது, மீண்டும் சொராயசிஸ் வரும், நான் மீண்டும் அவதிப்பட வேண்டியிருக்கும் என்று நினைத்தால் அதனால் கூட சொராயசிஸ் மீண்டும் தோன்றும். உங்கள் மனதை நேர்மறையாக வைத்திருக்க வேண்டும். நீங்கள் எவ்விதமான மன அழுத்தமும் எடுக்கக்கூடாது. மேலும் சில உடற்பயிற்சி நடவடிக்கைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். இதனால் உங்கள் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் சுரக்க உதவும். மன அழுத்தம் அதிகமாகாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் சொராயசிஸ் தூண்டப்படாமல் இருக்க